மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலே போட்டியிடும் என்று கேள்விகள் வந்த வண்ணம் இருந்தன. 6 இடங்கள் திருச்சிதான் என்று கணிக்கப்பட்டு வந்தன. திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து ஒப்பந்தம் போட்ட போது ஒரு தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது என்று முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திட்ட அதே ஒப்பந்தத்தில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறேன். எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி ஒரு தொகுதி என்று, எந்த தொகுதி என்று அதில் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு திரும்ப அவர்கள் காங்கிரஸோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதுனால எங்களை அழைச்சி அறிவாலயத்துக்கு அழைச்சி அந்த ஒரு தொகுதி திருச்சிராப்பள்ளி என்று முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறேன். இங்கே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று 18/3/24 மாலை 3 மணி அளவில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் தாயகத்தில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் பொருளாளர் செந்திலதிபன், முதன்மை செயலாளர் துரை வைகோ, துணை பொதுச் செயலாளர்கள் மல்லை சத்யா, AK மணி, ஆடுதுறை முருகன், திமு ராஜேந்திரன், டாக்டர் ரோகையா மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் மறுமலர்ச்சி திமுக திருச்சிராப்பள்ளி தொகுதியிலே போட்டியிடுகிறது. இத்தேர்தலில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குறித்து கழக ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கழக முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களை கழக வேட்பாளராக போட்டியிட செய்வது என்று ஆட்சி மன்ற குழு கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டது. எங்களுக்கு ஏற்கனவே பம்பரம் சின்னம் இழந்ததே அது தவறான கணக்கு. மத்திய தேர்தல் கமிஷன் கணக்கு போடுவதிலே அவர்கள் 6%க்கு 5.99% இருந்தது 6 ஆக்கியிருக்கணும். 50க்கு கீழே இருந்தா பிராக்ஷன்ல இந்த பக்கம் சேர்க்கலாம், 50க்கு மேலடா பிராக்ஷன்ல மேலதான் சேர்க்கணும். ஆனால் எங்களுக்கு அப்படித்தான் எங்களுக்கு அங்கீகாரம் இழந்தோம், சின்னத்தை இழந்தோம். இப்ப அது சம்பந்தமாக தேர்தல் கமிஷனுக்கு டெல்லியிலே போய் முயற்சி பண்ணி மீண்டும் ஒரு நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆதாரங்களோடு, ஏனென்றால் கணக்கு வழக்கு, இன்கம் டாக்ஸ், ஆடிட், அக்கவுண்ட் எல்லாம் 100% கிளியரா வச்சிருக்கிறோம் மறுமலர்ச்சி திமுகவில். அது மாதிரி இந்த தடவையும் அதை கேட்டிருக்கிறோம். பம்பர சின்னம் கிடைத்தால் மகிழ்ச்சி, அப்படி கிடைக்காவிட்டால் பொது சின்னங்கள் என்று தேர்தல் கமிஷனாலே வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலிலே இருந்து வேட்புமனுவிலே குறித்து கொடுக்க வேண்டும். புது சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும்? உதயசூரியன் பழக்கமான சின்னம் என்று கருத்து சொல்லப்பட்டது. அதனால் தான் போன தடவை அவர்கள் ரொம்ப வற்புறுத்தின சரின்னு உதயசூரியனிலே போட்டி போட்டாச்சு. ஆனால் இப்படி போட்டி போடுவது சட்ட ரீதியாக தவறாக வந்துவிடும். அதற்கு ஏதாவது யாராவது வழக்கு போட்டால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதோடு நம்முடைய தனித்தன்மையையும் பாதுகாத்துக் கொள்வதோடு அப்படி ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை மக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.